सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा।
மெல்ல காதுக்குள்ளே உந்தன் கருத்தை சொல்லிட முடிவாக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. பள்ளியில் இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, இல்லே பைத்தியம்மா பாடியாடி நடிக்கணுமா? பள்ளியில இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, இல்லே பைத்தியம்மா பாடியாடி நடிக்கணுமா? துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா, துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா? சொல்லு சோறு தண்ணி வேறி எதுமில்லாம கிடக்கணுமா? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தா, இந்து மக சமுத்திரத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன். மேகம் போல வான வீதியிலே நின்று மேதம் திடுவேன், மேகம் போல வான வீதியிலே நின்று மேதம் திடுவேன். இடி மின்னல் மழை புயலானாலும் துணிஞ்சு இறங்கிடுவேன். உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம். பூமி மேல் இயற்கையினாலே இயங்கும் எழில்வளம் எல்லாம்
గమ పదని ఇన్పమయం నిన్ని సని దని దవ మగరి గ పదని ఇన్పమయం రిగరి గరి గ రిగరి గరి గ గరి గరి రి సద సద పద పద సద దని సద సరి ద సద పదని ఇన్పమయం ద ద పద 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 గద పద గద గరి గరి రి సద సగరి ద పద ద ద పద రి సగరి ఇన్పమయం నిచ్చని నిసాస నిచ్చని నిసాస నిగసని సదా మాద నిగసని మాదసని మాని మాదర మగ సమగద మని దసని దసమగ ఇన్పమయం దంగి దద నిల్లి దని దమద నిల్లి మద మద దగ మగ మద గ మద ని సద సని తదాని మద గ మదాని సమగ ఇన్పమయం మప్పదని పాప రిగ గరి తరి ద పద రి రిప్ప మద గరి దని ని ద ప మ పదని సరి రి మ పదని సరి మ పదని గరి సరి ని ద పద గరి సరి ఇన్పమయం నిత్తి సని సరి రి సని సద ప మ వరి రి రి మ పద ద సరి మ పద రి సరి ని ద పద మ ప ప మ రి గ గరి సరి ఇన్పమయం రిగ్గరి గరి సని సగరి సరి రి సని దని ద ప మ పద గరి సరి ని ద ప మ గరి గ మ ప దని దని ని ద ప మ గ ద ప మ గరి ని గ మ పద ని సరి గ సరి పద మ ప సరి పద మ ప గరి సరి ని దని సని ద ప మ ప ని దని ద ప మ గరి సరి సని దని గరి సని ద ప మ గ సరి రి గ సరి గ మ ప సరి సని దని ప సని ప దని సరి గరి సని ద ప ని పద మ ప ని సరి గ సరి గ సరి ని సద మ పద ని స రి గరి సగరి పద మ పద ని గరి గరి స ప ద ప గ సగరి గరి స ద ప మ ని ద ప ని సని ని గ మ పద ని స గరి గరి సని ద రి స ని సని ద ప ద ని సని ద ప మ ని ద గరి సని ద రి సని ద ప మ గరి సని గ మ పద ని ఇన్పమయం ఇన్పమయం குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே போக்கிரி ராஜா போதுமே தாஜா போக்கிரி ராஜா போதுமே தாஜா உங்களை கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே ஜம்பரு கட்டும் தாவணி கட்டும் சல சல்ல கையிலே
செம்பெரு கட்டும் தாவணி கட்டும் சல சல்ல கையிலே என் மனம் கட்டி ஏக்கமும் பட்டு என்னம பண்ணுதடி என் மனம் கட்டி ஏக்கமும் பட்டு என்னம பண்ணுதடி குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே சித்திரப்பட்டு சேலை கண்டு உனக்கு பிரியமோ சித்திரப்பட்டு சேலை கண்டு உனக்கு பிரியமோ நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியும் பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியும் போக்கிரி 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 ராஜு போதுமே 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 தாஜு சம்பகம் மட்டும் சந்தன பொட்டும் சம்மதப்பட்டுக்கணும் சம்பகம் மட்டும் சந்தன பொட்டும் சம்மதப்பட்டுக்கணும் தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும் தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும் குங்கும பூவே குஞ்சு பூராவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே ஹலோ கீர்த்தனாரம்பத்திலே எல்லோருடைய மணி பர்சும் ஜாக்கிரதை மனிதனை மனிதன் மதித்திட வேண்டும் மாறா அன்புடனே என்னாலும் சீராய் வாழ்ந்திடணும் எல்லோரும் சேர்ந்தே வாழ்ந்திடணும். மெய்யன்பர்களே, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். மனிதனை மனிதன் மதித்து நடக்க வேண்டும் என்ற நீதியை எடுத்துக் காட்டினார். எப்படியோ துவாபர யுகத்திலே குசேலர் என்ற ஒரு பக்திமான் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. பர்த்து கண்ட்ரோல் இல்லாத அந்த காலத்திலே மனுஷன் வதவதன்னு 27 குழந்தைகளை பெற்று எடுத்துட்டார். ஆகப்பட்டது 2.5 டஜன். நினைச்சா தூக்கம் வருமோ? ஒரு தலைக்கு 4 இட்லி இன்னும் கணக்கு கூட்டினாலும் 27 குழந்தைகளுக்கு என்னாச்சு நீங்களே கணக்கு கூட்டி வாருங்கோ. சாம்பாரை பத்தி அப்புறம் யோசிப்போம். குழந்தைகள் பேரு அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்ய மகம் பூரம் உத்திரமஸ்தம் சித்திரை சுவாதி விசாக மனுஷம் கேட்டை மூலம் சூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. நீ என்ன குசேலனுக்கு கடைசி குழந்தையா? அடச்சேவோ பேர சொல்ற எனக்கே இப்படி மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குதுன்னா அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பாடுபட்டு இருப்பார். ஆனா படலே காரணம் குழந்தைங்களுக்குள்ளார அவ்வளவு ஒத்துமைக்கு காரணம் அந்த காலத்துல அரசியல் கட்சிகள் கிடையாது. அது மட்டுமல்ல, அவருக்கு வாய்த்த மனைவி சுசீலை, உத்தமி, பத்தினி. அதிகமா சொல்லுவானே, நம்ம மாதவ சம்சாரம் தங்கம்மா இல்ல. இவங்களை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியதில்ல. ஆனா கொஞ்சோண்டு கழடு தட்டி இருக்கும் அந்த அம்மா முகத்துல. அதுக்கு காரணம் அவங்க மேல தப்பு இல்ல. நம்பர் 27 இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த அம்மாவை சுத்தி கொண்டு சதா சர்வகாலமும் பசி பசி இப்படி அருந்துவதற்கு பால் இல்லாதபடி அம்மா பசிக்கிறே இப்படி என்று அகோரமாக கோரஸ் பாட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டுமல்ல, அண்ட வீடு அடுத்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள் சாப்பிடும் பலகாரங்களை பார்த்து விட்டு இப்ப போலீஸ்ல வளர்க்கிறாங்களே அந்த நாயை போல மோப்பம் பிடித்த ஓர் பாலகன் தேங்காய் ஆப்பம் வேண்டும் என்று கேட்டனன். பசி ஏப்பம் விட்ட சிறு பாலகன் பயங்கி தொப்பென்று பூமியில் விழுந்தனன். அது மட்டுமா, ஆடை இல்லாத ஓர் பாலகன் சிங்க சிகடை வேண்டும் என்று கேட்டனன். கோடையிடி கேட்ட நாகம் போல் தொந்தரினோ தொந்தரினோ தரினோ ரினோ உட்காருங்க. நான் என்னடா எல்லாரும் இருக்க வைக்கிறேன், எழுந்து போக வைக்கிறேன். கிரகம் இன்னைக்கு கிரக பிரவேசம்டா. அட அபிஷு கோடையிடி கேட்ட நாகம் போல் நெஞ்சம் குமுறி குமுறி தாயும் அழுதனள். அழுதனள் இந்த விஷயங்களை தன் கணவனிடத்தில் சொல்வதற்காக நாதான் அப்படி தொட்டான். ஒரு சத்தம் புரிந்து பார்த்தார். அங்க ஒரு பாய் விழுந்து கிடக்கிறான். ஆஹா, சுசீலை
இது என்ன நம்பர் 28 கேட்டார். அல்லனால நம்முடைய கடைசி குழந்தை பட்டினி பசியிலும் இப்படி கீழே கிடக்கிறார் என்று சொன்னார். இதையெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருக்கலாமா என்று கேட்டாள். பெண்ணே, நான் என்ன செய்யட்டும், எங்கே போகட்டும் என்றார். போய் வருவேன் போய் வருவேன் வாரகை போய் வருவேன் சாமி போய் வருவேன் போய் வருவேன் வாரகை போய் வருவேன். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். காலினை மேல் பங்க அரியன் வாழ்ந்திடும் வாரகை போய் வருவீர். இந்த வார்த்தையை கேட்டோன்னு மனுஷன் துடிச்சிட்டான். என்ன இருந்தாலும் மானஸ்தன் என்ன போல. சுசீலை, கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய பாரிய நண்பனாக இருந்த போதிலும் வெட்டுமானத்தை விட்டு எப்படி எடுத்துரைப்பேன்? நண்பனிடம் எப்படி எடுத்துரைப்பேன்? வரும்படி இல்லாத வறுமையும் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன்? உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் செப்பு காசில்லை என்று உண்ணா கிருஷ்ணா, ஆளு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேனடா. உன்னால் முடிந்ததை பிச்சை தர வேணும் என்று எப்படி எடுத்துரைப்பேன் என்று சொன்னார். சுவாமி, பசி வந்திடில் 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அது நிஜமோ பொய்யோ? பசி வந்திடில் பிராணன் போறது நிச்சயம். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணா பெரிய பசங்கள்லாம் சின்ன பசங்களை போட்டு முழுங்கிடுவாங்க போல இருக்குது. அதனால நீங்க உடனே துவாரைக்கு புறப்படுங்கன்னு சொன்னார். கவலை இல்லாதபடி தவளையில் இருந்து அவளை எடுத்து ஒருபடி போட்டு அவரிடத்திலே கொடுத்தார். அதை அவர் எடுத்துக்கொண்டு நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார். நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார். பலகால தூரமே நடந்தார். செல்வன் தன்னை தேடி துவாரகை செல்வன் தன்னை நாடி காடு மேடு பள்ளம் என்று பாராது நில்லாது தள்ளாத வயதில் வேகமாய் நடந்தார். இப்படியாகத்தானே துவாரகாபுரியை அடைந்தார். கண்ணன் இருக்கும்படியான அரவணை அடைந்தார். கதவுகளோ திறந்து கிடந்தன. தேர்தலில் வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளார நுழையிற மாதிரி மனுஷன் சர்வசாதாரணமா போக ஆரம்பிச்சிட்டார். கண்டார்கள் காவலர்கள், கொண்டார்கள் கோபம். நில்லையா, சொல்லையா, நில்லையா, நீ யார் என்ற விவரத்தை சொல்லையா. பல்லார்கள் எல்லோரும் வணங்கிடும் வாசலில், கல்லாத மனுஷன் போல் சொல்லாமல் செல்கின்றீர். இல்லையா, கொஞ்சம் தள்ளையா, பெரிய தொல்லையா. இப்படியாக மிரட்டினார்கள். ஏ பரமாத்மா, உன்னை பார்ப்பதற்காக படாத பாடுபட்டு ஓடி வந்த என்னிடத்தில் இவர்கள் கடார் புடார் என்று பாடுகிறார்களே. இவர்களை பார்த்தாலும் சம்திங் வாங்குறாளாவும் தெரியலையே. நான் என்ன செய்வேன், எங்கு போவேன்? ஏ கிருஷ்ணா பரமாத்மா கோவிந்தா என்று கதறினார். இந்த கதறலை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா ஓடோடி வந்தார். நெஞ்சார தழுவி கொண்டார். இத்தனை நாளைக்கு பிறகு என்னை அன்போடு பார்க்க வந்திருக்கிறீர்களே, அண்ணி எனக்காக என்ன கொடுத்து அனுப்பினார்கள் என்று கேட்டார். பக்தி பரவசத்திலே எஞ்சான் உடம்பையும் ஒரு ஜானாக ஒடுக்கிக் கொண்டு தான் கொண்டு வந்த அவள் முடிச்சை அவர் முன்பதாக வைத்தார். ஐயோ, எடுத்தார், பிரித்தார், சிரித்தார், புசித்தார், ஒரு பிடி அவளை புசித்தார். அன்போடு தருதல் விஷமாகினும் அது அமுதமாகும் என புசித்தார். தன் அன்பன் படுகின்ற துன்பம் நீங்கி பேரின்ப வாழ்வு பெற புசித்தார். மறுபடி ஒரு பிடி எடுத்தார். தடுத்தாள். யார்? ருக்மணி. ஏன் தடுத்தாள்? அந்த ஏழை கொடுக்கிற அவளை சாப்பிட்டா கால்ரா வந்துருன்னா தடுத்தார். அல்ல அல்ல,
அன்போடு ஒருத்தர் காப்பி கொடுத்தால் அவங்களுக்கு திருப்பி ஓவல் கொடுக்கணும். கொடுப்போமோ? இந்த காலத்துல விஷம் கொடுக்காம இருந்தா போறாதா? தன் அன்பனை பார்த்த ஆனந்தத்திலே வந்த வேலையை மறந்துட்டு குசேலர் போயிட்டார். இங்கே கண்ணன் சிரித்தார், அங்கே கனகலட்சுமி சிரித்தாள். உடனே மண்குடிசையெல்லாம் மாளிகை ஆகிவிட்டது. எல்லாம் அஸ்திவாரம் போட்ட கட்டடம். காரணம் கான்ட்ராக்ட்ல விடல. மிஸ்டர் மாதவன் தப்பா நினைச்சுக்கப்படாது. அந்த காலத்துல இருந்த கிருஷ்ணனை போல இந்த காலத்துல உதவி செய்யறவங்க யாராவது இருந்தாங்களா? இருந்தா. தன் உழைப்பினால வந்த செல்வங்களை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய ஒரே ஒரு கிருஷ்ணனும் மறைந்தான். அவர் மட்டும்தானா? குசேலரை போல இருந்த மாதவனுக்கு ராமநாத பிள்ளையோட உதவியினாலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இங்க கிரகப்பிரவேசம். அடியனுக்கு அதுல ஒரு சான்ஸ். ஆனா ஒரு விண்ணப்பம். குசேலனை போல மாதவனுக்கு 27 வானம். யோசனை செய்து நீதானவா 1 2ஓட மங்களம் சுபம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுபம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுபம் மங்களம். நம்ம பார்வதி எங்கே? இங்கதான் இருக்கேன். ஓ, கூட்டத்துல எங்க காணா போட போறியான்னு கேட்டேன். வா வீட்டுக்கு போ. ஹலோ, கீர்த்தனாரம்பத்திலே எல்லோருடைய மணி பர்சும் ஜாக்கிரதை. மனிதனை மனிதன் மதித்திட வேண்டும். மாறா அன்புடனே என்னாலும் சீராய் வாழ்ந்திடணும். எல்லோரும் சேர்ந்தே வாழ்ந்திடணும். மெய்யன்பர்களே, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். மனிதனை மனிதன் மதித்து நடக்க வேண்டும் என்ற நீதியை எடுத்து காட்டினார். எப்படியோ துவாபர யுகத்திலே குசேலர் என்ற ஒரு பக்திமான் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. பர்த் கண்ட்ரோல் இல்லாத அந்த காலத்திலே மனுஷன் வதவதன்னு 27 குழந்தைகளை பெற்று எடுத்துட்டார். ஆகப்பட்டது 2.5 டஜன். நினைச்சா தூக்கம் வருமோ? ஒரு தலைக்கு 4 இட்லின்னு கணக்கு கூட்டினாலும் 27 குழந்தைகளுக்கு என்னாச்சு நீங்களே கணக்கு கூட்டி வாருங்கோ. சாம்பாரை பத்தி அப்புறம் யோசிப்போம். குழந்தைகள் பேரு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்ய, மகம், பூரம், உச்சிரமஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், சூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நீ என்ன குசேலனுக்கு கடைசி குழந்தையா? அடச்சேவோ, பேரை சொல்ற எனக்கே இப்படி மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குதுன்னா அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பாடுபட்டு இருப்பார். ஆனா படலே. காரணம் குழந்தைங்களுக்குள்ளார அவ்வளவு ஒத்துமைக்கு காரணம் அந்த காலத்துல அரசியல் கட்சிகள் கிடையாது. அது மட்டுமல்ல, அவருக்கு வாய்த்த மனைவி சுசீலை, உத்தமி, பத்தினி. அதிகமா சொல்லுவானே, நம்ம மாதவன் சம்சாரம் தங்கம்மா இல்ல. இவங்களை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியதில்லை. ஆனா கொஞ்சோண்டு கழடு தட்டி இருக்கும் அந்த அம்மா முகத்துல. அதுக்கு காரணம் அவங்க மேல தப்பு இல்ல. நம்பர் 27. இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த அம்மாவை சுத்தி கொண்டு சதா சர்வகாலமும் பசி பசி இப்படி அருந்துவதற்கு பால் இல்லாதபடி அம்மா பசிக்கிறே இப்படி என்று அகோரமாக கோரஸ் பாட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டுமல்ல, அண்ட வீடு அடுத்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள் சாப்பிடும் பலகாரங்களை பார்த்து விட்டு இப்ப போலீஸ்ல வளர்க்கிறாங்களே அந்த நாயை போல மோப்பம் பிடித்த ஓர் பாலகன் தேங்காய் ஆப்பம் வேண்டும் என்று கேட்டனன். ஏப்பம் விட்ட சிறு பாலகன் பயங்கி தொப்பென்று பூமியில் விழுந்தனன். அது மட்டுமா, ஆடை இல்லாத ஓர் பாலகன் சிங்க சிகடை வேண்டும் என்று கேட்டனன். கோடையிடி கேட்ட நாகம் போ தொந்தரினோ தொந்தரினோ தரினோ த்ரினோ உட்காருங்க. நான் என்னடா எல்லாரும் இருக்க வைக்கிறேன் எழுந்து போக வைக்கிறேன். கிரகம் கிரகம் இன்னைக்கு கிரக பிரவேசம்டா. அபிஷு கோடையிடி கேட்ட நாகம் போல் நெஞ்சம் குமுறி குமுறி தாயும் அழுதனள். அழுதனள் இந்த விஷயங்களை தன் கணவனிடத்தை சொல்வதற்காக நாதான் அப்படி தொட்டான். ஒரு சத்தம். புரிந்து பார்த்தார், அங்க ஒரு பாய் விழுந்து கிடக்கிறான். ஆஹா, சுசீலை, இது என்ன நம்பர் 28 கேட்டார். அல்ல,
நம்முடைய கடைசி குழந்தை பட்டினி பசியிலும் இப்படி கீழே கிடக்கிறான் என்று சொன்னார். இதையெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருக்கலாமா என்று கேட்டாள். பெண்ணே, நான் என்ன செய்யட்டும், எங்கே போகட்டும் என்றார். போய் வருவேன், போய் வருவேன், வாரகை போய் வருவேன், சாமி போய் வருவேன், போய் வருவேன், வாரகை போய் வருவேன். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். காலினை மேல் பங்க ஐயன் வாழ்ந்திடும், வாரகை போய் வருவீர். இந்த வார்த்தையை கேட்டவுடனே மனுஷன் துடிச்சிட்டான். என்ன இருந்தாலும் மானஸ்தன் என்ன போல. சுசீலை, கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய பாரிய நண்பனாக இருந்த போதிலும் வெட்டுமானத்தை விட்டு எப்படி எடுத்துரைப்பேன், நண்பனிடம் எப்படி எடுத்துரைப்பேன். வரும்படி இல்லாத வறுமையின் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன். உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் செப்பு காசில்லை என்று உண்ணா உன்னால் முடிந்ததை பிச்சை தர வேணும் என்று எப்படி எடுத்துரைப்பேன் என்று சொன்னார். சுவாமி, பசி வந்தடில் 10 பறந்து போகணும்னு சொல்லுவாங்க. அது நிஜமோ பொய்யோ? பசி வந்தடில் பிராணன் போறது நிச்சயம். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணா பெரிய பசங்கள்லாம் சின்ன பசங்களை போட்டு முழுங்கிடுவாங்க போல இருக்குது. அதனால நீங்க உடனே துவாரைக்கு புறப்படுங்கன்னு சொன்னார். கவலை இல்லாதபடி தவளையில் இருந்து அவளை எடுத்து ஒருபடி போட்டு அவரிடத்திலே கொடுத்தார். அதை அவர் எடுத்துக்கொண்டு நடந்தார், பல நாடு நகரம் அதை கடந்தார். நடந்தார், பல நாடு நகரம் அதை கடந்தார். பலகால தூரமே நடந்தார். செல்வன் தன்னை தேடி துவாரகை செல்வன் தன்னை நாடி, காடு மேடு பள்ளம் என்று பாராது நில்லாது தள்ளாத வயதில் வேகமாய் நடந்தார். இப்படியாகத்தானே துவாரகாபுரியை அடைந்தார். கண்ணன் இருக்கும்படியான அரவணை அடைந்தார். கதவுகளோ திறந்து கிடந்தன. தேர்தலில் வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளார் நுழையிற மாதிரி மனுஷன் சர்வசாதாரணமா போக ஆரம்பிச்சிட்டார். கண்டார்கள் காவலர்கள், கொண்டார்கள் கோபம். நில்லையா, சொல்லையா, நில்லையா, நீ யார் என்ற விவரத்தை சொல்லையா. பல்லார்கள் எல்லோரும் வணங்கிடும் வாசலில், கல்லாத மனுஷன் போல் சொல்லாமல் செல்கின்றீர். இல்லையா, கொஞ்சம் தள்ளையா, பெரிய தொல்லையா. இப்படியாக மிரட்டினார்கள். ஏ பரமாத்மா, உன்னை பார்ப்பதற்காக படாத பாடுபட்டு ஓடி வந்த என்னிடத்தில் இவர்கள் கடார் புடார் என்று பாடுகிறார்களே. இவர்களை பார்த்தாலும் சம்திங் வாங்குறாளாவும் தெரியலையே. நான் என்ன செய்வேன், எங்கு போவேன்? ஏ கிருஷ்ணா பரமாத்மா கோவிந்தா என்று கதறினார். இந்த கதறலை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா ஓடோடி வந்தார். நெஞ்சார தழுவி கொண்டார். இத்தனை நாளைக்கு பிறகு என்னை அன்போடு பார்க்க வந்திருக்கிறீர்களே, அண்ணி எனக்காக என்ன கொடுத்து அனுப்பினார்கள் என்று கேட்டார். பக்தி பரவசத்திலே எஞ்சான் உடம்பையும் ஒரு ஜானாக ஒடுக்கிக் கொண்டு தான் கொண்டு வந்த அவள் முடிச்சை அவர் முன்பதாக வைத்தார். ஐயோ, எடுத்தார், பிரித்தார், சிரித்தார், புசித்தார், ஒரு பிடி அவளை புசித்தார். அன்போடு தருதல் விஷமாகினும் அது அமுதமாகும் என புசித்தார். தன் நண்பன் படுகின்ற துன்பம் நீங்கி பேரின்ப வாழ்வு பெற புசித்தார். மறுபடி ஒரு பிடி எடுத்தார். தடுத்தாள். யார்? ருக்மணி. ஏன் தடுத்தாள்? அந்த ஏழை கொடுக்கிற அவளை சாப்பிட்டா காரா வந்துருன்னா தடுத்தார். அல்ல அல்ல, அன்போடு ஒருத்தர் காப்பி கொடுத்தால் அவங்களுக்கு திருப்பி ஓவல் கொடுக்கணும்.
கொடுப்போமோ? இந்த காலத்துல விஷம் கொடுக்காம இருந்தா போறாதா? தன் நண்பனை பார்த்த ஆனந்தத்திலே வந்த வேலையை மறந்துட்டு குசேலர் போயிட்டார். இங்கே கண்ணன் சிரித்தார், அங்கே கனகலட்சுமி சிரித்தாள். உடனே மண்குடிசையெல்லாம் மாளிகை ஆகிவிட்டது. எல்லாம் அஸ்திவாரம் போட்ட கட்டடம். காரணம் கான்ட்ராக்ட்ல விடல. மிஸ்டர் மாதவன் தப்பா நினைச்சுக்கப்படாது. அந்த காலத்துல இந்த கிருஷ்ணனை போல இந்த காலத்துல உதவி செய்யறவங்க யாராவது இருந்தாங்களா? இருந்தா. தன் உழைப்பினால வந்த செல்வங்களை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய ஒரே ஒரு கிருஷ்ணனும் மறைந்தான். அவர் மட்டும்தானா? குசேலரை போல இருந்த மாதவனுக்கு ராமநாத பிள்ளையோட உதவியினாலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இங்க கிரகப்பிரவேசம். அடியனுக்கு அதுல ஒரு சான்ஸ். ஆனா ஒரு விண்ணப்பம். குசேலனை போல மாதவனுக்கு 27 வானம். யோசனை செய்து நிதானமா 1 2ஓட மங்களம் சுபம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுபம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுபம் மங்களம். நம்ம பார்வதி எங்கே? இங்கதான் இருக்கேன். ஓ, கூட்டத்துல எங்க காணாப்பட போறியான்னு கேட்டேன். வா வீட்டுக்கு போ. தம்பி தம்பி எந்திரிப்பா. என்ன நடு ரோட்ல விழுந்து கிடக்குற? எந்திரிப்பா. ஆமா, நீ யாரு? எந்த ஊரு? எந்த ஊரு தம்பி? எந்த ஊரா? எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா? அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா? எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா? அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா? உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன். உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன். கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன். கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன். கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன், கையூரில் வளர்ந்திருந்தேன். காலூரில் நடந்து வந்தேன், காளையூர் வந்து விட்டேன். வேலூரை பார்த்து விட்டேன், விழியூரில் கலந்து விட்டேன். பாலூரும் பருவம் என்னும் பட்டினத்தில் குடி புகுந்தேன். எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா? அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா? காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டு விட்டாள். காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டு விட்டாள். கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன். கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன். பள்ளத்தூர் தன்னில் என்னை பரிதவிக்க விட்டு விட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள். கீழூரில் வாழ்வதற்கும்
கிளிமொழியால் இல்லையடா மேலூரு போவதற்கும் வேளை வரவில்லையடா. எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. சிந்தனையில் மேடை கட்டி கந்தனையே ஆட வைத்தேன். சிந்தனையில் மேடை கட்டி கந்தனையே ஆட வைத்தேன். செந்தமிழில் சொல்லெடுத்து எந்தனையே பாட வைத்தான். எந்தனையே பாட வைத்தான். சிந்தனையில் மேடை கட்டி கந்தனையே ஆட வைத்தேன். செந்தமிழில் சொல்லெடுத்து எந்தனையே பாட வைத்தான். எந்தனையே பாட வைத்தான். தணிகை மலை மேல் அமர்ந்தான்.
மகராஜா ஒரு மகராணி, இந்த இருவருக்கும் இவை குட்டி ராணி. மகராஜா ஒரு மகராணி, இந்த இருவருக்கும் இவை குட்டி ராணி. பொங்கும் அழகில் தங்க நிலாவின் தங்கச்சி பாப்பாவும், புத்தம் புதிய பூச்செண்டாட்டம் புன்னகை செய்வாரும். மகராஜா ஒரு மகராணி, இந்த இருவருக்கும் இவை குட்டி ராணி. மலர்கள் எல்லாம் இவளுக்கென்றே மாளிகை அமைத்ததம்மா. மாலை தென்றல் சொன்னதை கேட்கும் மந்திரியானதம்மா. பூனையும் நாயும் காவல் காக்கும் சேனைகளானதம்மா. அம்மா அப்பா மடிமேல் இவளின் ராஜாங்கம் நடக்குதம்மா. மகராஜா ஒரு மகராணி, இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணி. வணக்கம் 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 சின்ன ராணி, இங்கு எனக்கிட்ட கட்டளை என்ன ராணி? ஓடி பிடித்து விளையாட ஒரு தம்பி பாப்பா வேண்டும் என் கூட. ஓடி பிடித்து விளையாட ஒரு தம்பி பாப்பா வேண்டும் என் கூட. ஆகட்டும் தாயே, அது போல நீங்க நினைத்ததை முடிப்பேன் மனம் போலே. இவளுக்கு ஒரு தம்பி பயல் இனிமேல் பிறப்பானோ. இளவரசன் நான் தான் என்று போட்டிக்கு வருவானோ.
வழி செய்